வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான 7வது வாரத்தோட 5வது நாள் மதிய ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடிமா பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நேற்று என்னோட பிறந்தநாளுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கு தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிறது திவ்யா, சாண்ட்ரா. ஆனால் அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பை வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னா போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு தான் போகணும். ஈவன் குக்கிங், அதுக்கப்புறம் வெசல் வாஷிங், பாத்ரூம் க்ளீனிங், அப்புறம் வீடு ஃபுல்லாக க்ளீனிங். இதெல்லாம் எதுக்காக கொடுத்தாருன்னா பிக் பாஸ் ஆசைப்பட்டு கொடுக்குறேன்னார். அதுதான் ஹைலைட். ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோவம். நேற்று வந்து சாண்ட்ரா பண்ண விஷயங்கள், அதுக்கு ஒத்து ஊதுன திவ்யா பண்ண விஷயங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எஃப்ஜிஓவை கூப்பிட்டு பயங்கரமாக கண்டிச்சிருப்பார். என்னென்னா, ஏங்க ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ, இதில் ட்ரெஸ்ஸை கூடமா ஒழுங்காக போடுங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எஃப்ஜே கிட்ட கலாச்சிருந்தார். ப்ரெசன்டபுளாகவே இல்லை அப்படின்னு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். யார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ப்ரெசன்டபுளாக இருக்காங்க, அன்ப்ரெசன்டபுளாக எங்கள் ட்ரெஸ்ஸிங்கே சரியில்லைங்க, மேக்கப்பும் சரியில்லை அப்படின்ற மாதிரி யார் உங்கள் கண்ணுக்கு தெரியுது? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன வாரமே வர வேண்டியது, அதில் கனி இருந்த காரணத்தினால அது மிஸ் ஆகிடுச்சு. பட் இந்த வாரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் வெளியே போகணும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 1,11,370 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.89. அதாவது திவ்யா உள்ளே வரும்போது பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்கணும், இந்த வீட்டுக்கு வந்து எத்திக்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னாங்க. அது எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்றதான் இப்போ கேள்வி. ஏன்னா இன்றைக்கி பிக் பாஸ் பேசிகிட்டே இருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் அவங்க சாண்ட்ரா கூட கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் கேட்குறேன், நான் பேசலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் சொல்ல வராரு, இந்த மேற்பார்வையாளர் யாரை போடலாம் அப்படின்னும்போது விக்ரம்ன்றாங்க. உடனே அவர் சொல்லிட்டார், ஓ வாவ் செம்ம பிரில்லியன்ட் நீங்கள் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, கலாய்க்கிறார் திவ்யாவை. அதே மாதிரி திவ்யா வந்து இன்னுமே வந்துட்டு பிக் பாஸ் அவங்க தான் நினச்சிட்டு பேசுகிறாங்களான்னு தெரியல. இன்னுமே அந்த பாசினஸ்ஸு, யார் பேசினாலும் பேச விடாமல் அப்படியே குறுக்கால பூந்து கலாய்க்கிறது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வார்டன் அப்படின்ற ஒரு டாஸ்க் ஒன்று வந்துச்சு, அதில் ஃபுல்லாக வந்து திவ்யாவை தான் கலாய்ச்சிருந்தாங்க. ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை பண்ணுறாங்கன்னு தெரியல. இது மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது ஏன் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இதையும் ஒரு சில பேர் சூப்பர் அப்படின்றாங்களே. திவ்யாவோட ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,03,004 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.84. எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சரி விலாவரியாக கிழின்னு கிழிக்கிற ஒரு தன்மை இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. ஒரு சில பேர் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விஜே பார்வதி செய்கிறது தான் பிடிக்கும், செய்கிறாங்களே அதான் பிடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இது தவிர வேறு யாராவது பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்களோ யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லையே, இன்றைக்கி கூட பாருங்கள், வார்டன் யார், ஹீரோ யார், அதுக்கப்புறம் ட்ரபுள் பண்ணுறவங்க யாருன்னு போது ட்ரபுள் பண்ணுறவங்க 3ஆக பிரித்து கிழிக்கிறாங்க. கனி, விக்ரம், அரோரானு. இந்த மாதிரி தைரியமாக யாருக்காவது சொல்லணும்னு தோணுதா? மனசுக்குள்ளே இருக்கும், சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை வரும், சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அழகாக திரித்து மேயிறாங்க. விக்ரம சொல்கிறாங்க, கனியை அடித்து நொறுக்குறாங்க, கனியோட வண்டவாளங்கள் அப்படியே தண்டவாளத்தில் ஏற்றுறாங்க. இந்த மாதிரி விலாவாரியாக சொல்லும்போது தான் நம்மளுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை, பயப்படாமல் கருத்து வைக்கிறாங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக வந்து யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி தெளிவாக வந்து கருத்தை வைக்கிறதுக்கு யாருக்குமே தைரியமும் கிடையாது, அந்த கட்ஸும் கிடையாது. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜே பார்வதியோட விஷயங்கள் எப்படி இருக்குது? 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 85,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.66. ஒரு சில நேரங்களில் இவரை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. பிக் பாஸே இன்றைக்கி இந்த மாதிரி கோத்து விட்டுருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இவர் தான் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சாண்ட்ராவும் திவ்யாவும் சொன்னார், பிக் பாஸ் கடைசியில் வந்து வின்னிங் கேப்டனாக இருக்கிற விக்ரம் நீங்களே வழிநடத்துங்க, அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்களா இல்லையான்னு நீங்கள் பாருங்கன்னு சொன்னது அவருக்கு ஒரு பெரிய தலைவலி. பட் இருந்தாலும் அதனாலே இப்போ செம்ம பெரிய பிரச்சனை வந்துச்சு. நம்ம பிரச்சனை வர வந்துட்டு விக்ரம் செம்மையாக வார்னிங்லாம் கொடுத்துருப்பார். இப்போ என்னென்னா தனியாக நின்று புலம்புறாரு. ஏன் புலம்புறான்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் இவர்கிட்ட செம்மையாக வந்து முறைச்சிக்கிறாங்க, அது அவங்களோட இயல்பு. ஆனால் இங்கே வந்து விக்ரம் தனியாக வந்து பிக் பாஸ் கிட்ட புலம்புறாரு. எனக்கு வந்து சண்டை போடுறதே பிடிக்காது. எப்படி சண்டை போடுறதே பிடிக்காதான், போய் தண்ணியில் எழுதுங்க, நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் அப்புறமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உங்களுக்காக நான் போடுறேன்னா அட்டாட்டாட்டாட்டா. இப்போ விஜய் பார்வதி கிட்ட வந்து ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி கேவலமாக பண்ணிங்களே, அது பிக் பாஸ் சொல்லியா பண்ணீங்க? என்ன சார், எத்தனை சார் என்ன சார் உங்கள் சட்டை எத்தனை நாள் உங்கள் நடிப்புன்ற மாதிரி இருக்குது. 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா சவரி இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 66,439 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.28. சபரியோட மூலம் வர என்னாச்சுன்னே தெரில. வாடகை கொட்டிட்டாரா இல்லை வந்துட்டு கைட்டு கீழே வச்சிட்டாரான்னு தெரியல. ஏன்னா முன்னாடி இந்த தெளிவு இப்போலாம் வரவே மாட்டுது. அதுவும் இன்றைக்கி ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. ஹீரோ யார், ட்ரபுள் மேக்கிங் யார் அப்படின்னா ட்ரபுள் மேக்கிங் எஃப்ஜென்றாரு, ஹீரோ வந்து அரோராவான். யாருமே சொல்லவே இல்லை, புதுமையாக ட்ரை பண்ணுறான். அடாடா எப்பா உங்கள் புதுமையில் வந்துட்டு தீயை வச்சு கொளுத்துன்ற மாதிரி இருந்துச்சு.
அன்னைக்கு என்னடான்னா உங்களோட காம்படிட்டர் யார் அப்படின்னா ரம்யாவான். அதுவும் யாரும் சொல்ல. ஏயா புதுமை, அதாவது எனக்கு வேறு மாதிரி தோணுது. சரி வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சபரி ஏன் இந்த மாதிரி வர வர மாறிட்டான்னு தெரியல. 10ஓட 11 இருக்கார். அவர் எவ்வளோ பெரிய ஆள். அதுவும் பிக் பாஸ் போன ஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வெளியே வந்தவங்கள கதை விட்ட ஆள். இங்கே வந்து அவர் கதறிட்டு இருக்காப்புல. என்னத்தை சொல்ல. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 60,129 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.5. ஸோ அரோரா கண்டிப்பாக வந்துட்டு இன்னுமே ஒரு பேடான ஒரு சீப்பான ஒரு அக்லியான கேம் தான் விளாட்றாங்க. இன்றைக்கி விஜய் பார்வதி அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக அதை வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. நான் ஒதுங்கி போகிறேன், நீங்கள் வந்துட்டு ஒன்றா இருக்கீங்களா இருந்துக்குங்க, எனக்கு பிடிக்கலன்னு நான் ஒதுங்கி போகிறேன். ஆனால் என் முன்னாடி வேணுட்டுமே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்டால் அந்த பக்கம் சிரிக்கிறாங்க. அந்த ஒரு சைக்கோ மாதிரி சிரிப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு சில படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், எச்.ஜே. சூர்யா பண்ணுவார், அதே மாதிரி சிரிக்கிறாங்க. அப்போ என்னன்னா அவங்க உள்ளே வந்துட்டு நல்லா கோவப்படு, அழு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் சந்திரமுகியாக மாறிய அந்த அரோராவை பார் அப்படின்னு நம்ம இருந்துச்சு. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை பண்ணுற மாதிரி இருக்குது. கேட்டால் வந்துட்டு டோப்பமேனா, என்ன டோப்பமேனு மூஞ்சா பாடுறா, செம்ம காண்டாக இருக்குது. ஒரு வாட்டியும் ஒருத்தவங்களும் வருத்தப்பட வச்சு அவங்களுடைய எமோஷன்ஸோடு விளையாண்டு நேற்றுலாம் வந்து விஜய் பார்வதியோட கேரக்டர் அவ்வளோ கேவலம் பேசுகிறாங்க. இவங்களுக்குலாம் 2 லவர் தேவையான்ற அளவுக்கு பேசுகிறாங்க. யார் சொல்கிறது பாருங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 52,254 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.52. அதாவது போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 6வது வந்திருக்காங்க. ஸோ போன வாரத்துலேருந்து இந்த வாரத்துக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா ஃபுல்லாக நாடகம் ஆடியிருக்காங்க. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை ஏமாற்றிருக்காங்க. உள்ளே ஏமாத்துறாங்க விஷயங்கள் வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியுது. அப்போ மக்கள் போட்ட ஓட்டு கம்மியெல்லாம் இருக்கணும், எப்படி அதிகமாச்சு? இதுதான் நம்மளுக்கு புரிய மாட்டேது. சம்திங் ராங், ஏதோ நடக்குது. அதே மாதிரி கனியோட தண்டவாளத்தில் வந்து விஜய் பார்வதி வச்சு செஞ்சாங்க. ஆக்சுவலாக மற்றவங்களுக்கும் இருக்குது கோவம், ஆனால் இவங்களாம தைரியமாக வைக்க மாட்டாங்க. பட் கனியோட ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சாங்க. என்ன அவங்க சொல்லுவாங்க, ஆப்போசிட் இருக்கவங்க இவங்களோட ஒரு பாயிண்ட்டை புஷ்டாங்கன்னா சரி நான் உங்கள் பாயிண்ட்டுக்காக வரேன், அதுலேருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுற மாதிரி கலாச்சாங்க. கனியை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் கனியை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கெமியை நான் ஏன் 3rd பிளேஸில் போட்ட அந்த மெச்சூரிட்டி டாஸ்கில், அந்த ரேங்கிங் டாஸ்க்லன்னு நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்க. அதை உண்மையிலே நம்ம கனியை பாராட்டி ஆகணும். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 49,907 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.22. ஸோ சாண்ட்ரா நேற்று பண்ண சேட்டைகளை வந்துட்டு யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ பிரஜனுக்கே பிடிக்கல. அதை வந்து அங்கே வந்து அவங்க மூஞ்சிக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எங்கே பிரஜன் சொல்லிட்டா நம்மளுக்கு அசிங்கமாயிடும் சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து குறியீடு காமிக்கிறாங்க. எங்கள் 2 பேரை சொல்லணும் போதும், நானும் அதை தான் நினச்சி வச்சுருக்கேன், என் மானத்தை வாங்காதன்ற மாதிரி தலையில் வச்சுக்கிட்டாரு. இதில் வேறு சாண்ட்ரா ரொம்ப ஆட்டிடியூட், யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். பிக் பாஸ் தவிர நான் யாரை பற்றி யார் சொல்கிறது கேட்க மாட்டேன். குட்டி வனிதா மாதிரி இருக்காங்க. வனிதா வந்துட்டு மூஞ்சிக்கு நேராக பேசுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 49,649 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.19. ஸோ கெமி இன்றைக்கி வந்துட்டு யாரும் எதிர்பாராத விதமாக அந்த ட்ரபுள் மேக்கர்ன்றதை விஜய் பார்வதி சொன்னதுக்கப்புறம் கெமியை தான் நிறைய பேர் சொன்னாங்க. பரவாயில்லையே இதெல்லாம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கெமி இந்த வாரம் முழுக்க வந்து நாமினேஷன்ஸில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமருதனை வச்சு ஒரு ப்ளே பண்ணாங்க. அது பச்சையாக தெரிஞ்சது, அது நாமினேஷன்ஸ்க்கு உண்டான விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு. அதை இன்றைக்கி வந்து எல்லோரும் புட்டு வச்சாங்க. ஈவன் கனி அண்ட் எஃப்ஜேவே சொன்னது வந்துட்டு செம்ம மாசாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,257 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.77. இன்றைக்கி கெமி தான் வந்துட்டு ட்ரபிள் மேக்கர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து வச்சது வியானா தான். அது வந்து உண்மையிலே சூப்பர். இந்த மாதிரி போல்டாக எல்லா முடிவும் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் டாஸ்க்குக்காக கேமுக்காக எஃப்ஜே பின்னாடி போகிறது சரியில்லை. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 45,154 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.63. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12வது பிளேஸில் இருந்த அமித் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு. லைட்டாக அப்படி முன்னாடி வந்திருக்காரு. அது அவருக்கு சாதகமாக சாதகமாக அமையணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஏன்னா வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸில் ரொம்ப தங்கமான மனசு இந்த அமித்துக்கு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசுகிறாரு, அது ஒரு நல்ல குவாலிட்டி. எல்லாரோட மிங்கிள் ஆகிறாரு. நேற்று அவர் பாடின அந்த பாட்டு சத்தியமாக நல்லா மெல்ட் ஆகிட்டங்க. என்ன ஒரு வாய்ஸு, அந்த வார்த்தைகள் வந்துட்டு இவரோட தான் இருக்கலாம் கானா, ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அது எங்கேயோ போயிட்டார். யாரெல்லாம் ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 44,766 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.58. ஸோ சுபிக்ஷா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு கையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்தபடியாக இருக்கிற ஆட்கள்லாம் விடுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் சுபிக்ஷாவோட கேம் இன்னும் சிறப்பாக வந்தால் நல்லா இருக்கும். 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 44,593 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.56. ஸோ பிரஜன் பயங்கரமான டேஞ்சர் சொல்லி இருக்காப்புல. ஓரளவுக்கு சேஃப்டியாக இருந்தார். இன்றைக்கி பண்ணதுனால இங்கே கம்மியானாரான்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால்
இவரோட வாய் கொஞ்சம் நீளம் தான். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, சாண்ட்ரா அவங்களோட மனைவி அங்கே இருக்கிறது தான். எப்பயுமே ஆண்கள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருப்பாங்க அவங்களோட மனைவி இல்லாத நேரங்களில். மனைவி இருக்கும்போது பொட்டி பாம்பாக அடங்கியிருப்பாங்க. அதுதான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்காரு. இது உங்களுக்கு ஃபீல் ஆகுதான் சொல்லுங்கள். இன்னும் கூட அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்துட்டு விக்ரமுக்கும் இவருக்கும் செம்மையாக முட்டிக்கிச்சு, வார்னிங் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாப்புல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,922 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.35. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு கமருதீன் செம்மையாக கலாச்சார், வேறு லெவலில் கலாச்சார். ஏன்னா விக்ரம் வந்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் வந்துட்டு விக்ரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்லியிருப்பாங்க ரம்யா. ஏன்னா விக்ரம் சொன்னார்னு சொல்லிட்டு பழிவாங்கிற விதமாக அவர் வந்துட்டு ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டார். நீங்கள் பர்சனலாக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் செம்மையாக பண்ணியிருந்தார். ஸோ இருந்தாலும் ரம்யா யார், மெட்ராஸ் சிவராஜ். சரி, இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8,1944 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் வரணும். அதில் வந்து என்னுடைய ஆசை வந்துட்டு ரம்யா சுபிக்ஷா வெளியே போகணும் அப்படின்றத என்னுடைய ஒரு விருப்பம். பட் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.